எங்க போனோம்னு சொல்லவே இல்லையே. எங்கேயாவது போய் தொலை. கொஞ்ச நாளா எதுவுமே சரியில்லை. எல்லாரும் எதிர்த்து பேசுறாங்க. இப்ப என்னடானா எனக்கே கண்டிஷன் போடுற அளவுக்கு அவளுக்கு வால் முளைச்சிருச்சு. ச்சே. நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னு நினைச்சா என் பொறுமைய சோதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, எனக்கு கொஞ்சம் நிதானத்தை கொடு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏய், எதுக்கு வண்டியை நிறுத்தின? மேடம், அங்க சிவனாண்டி நிக்கிறான் பாருங்க. அவன் தான் வண்டியை நிறுத்த சொன்னான். நிறுத்த சொன்னானா? அவன் நிறுத்த சொன்னா நீயே நிறுத்துற? நிறுத்தாம போயிட்டா நம்ம பயந்துட்டு போறோம்னு நினைச்சிருவான் மேடம். இருங்க, என்னன்னு கேட்டு வரேன். என்ன? யாருக்கு பயம்? இல்ல யார பார்த்து பயம் கேக்குறேன். இந்த சிவனாண்டி அப்படிலாம் பயப்படுற ஆள் கிடையாது. பார், இப்ப சொல்றேன். ஏதோ 2 பேரும் கல்யாணம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அது நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். என்னது? நடக்க விட மாட்டியா? ஆமா, என்ன மீறி நீ எப்படி கல்யாணத்தை நடத்துற நான் பாத்துறேன். என்னடா சவால் விடுறியா? சவால் தான். ஏய், நீயா நானான்னு பாத்துறலாம்டா. பாத்துறலாம். ஓகே, ஒர்க் அவுட் ஆயிருச்சு. மேடம், இவர் ஒரு ஆளு, இவர் விடுறதெல்லாம் ஒரு சவாலா? நம்ம வீட்டு கல்யாணத்தை ஜாம்னு இவர் கண்ணு முன்னாடியே நடத்தலாம் மேடம். அவர் மூஞ்சில கரிய பூசணும். வாங்க, இவர்கிட்ட எல்லாம் பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? போலாம். ஆளை பாரு. ஏய், போங்க போங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். இப்ப எங்க மேடம் போனோம்? வீட்டுக்கு போனோம். சிவனாண்டி, நானும் முதல்ல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். அவனா வந்தா உங்ககிட்ட என்னென்னவோ பேசினா, ஒரு பிரச்சனை கிளப்பி தூண்டிட்டு போயிட்டே இருக்கான். அவன் ஏன் அப்படி செஞ்சான்னு யோசிக்காம நீ சவால் விட்டுட்டு இருக்க. டேய், அவன் ஏன் அப்படி செஞ்சா, என்ன காரணம்ன்றதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. அந்த சாமுண்டீஸ்வரி என் விரோதி. அவளை எல்லா விதத்திலயும் நான் ஜெயிக்கணும். நான் இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு அலைஞ்சிட்டு இருப்பேன். அவ மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா, அதை நான் வேடிக்கை பார்க்கணும். அவ வீட்டுல எந்த நல்லதும் நடக்கூடாது, நடக்கவும் நான் விட மாட்டேன். தம்பி, ஏன் ஈஸ்வரி இவ்வளவு கோவமா போறா? வழியில அந்த சிவனாண்டியை பார்த்தாங்க, அதான் இவ்வளவு டென்ஷனா உள்ள போறாங்க. அந்த சிவனாண்டிக்கு அத்த ரூட்ல கிராஸ் பண்றதே வேலையா போச்சு. அவனை சும்மா விடக்கூடாது மாமா. இப்ப நீங்க போய் ஏதாவது பண்ண போறீங்களா? அது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் மாமா. பண்ண முடியாது இல்ல, நமக்கு அது தில்லு இல்ல. அப்புறம் எதுக்கு? சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க 3 பேரும் இப்ப உள்ள போய் உங்க அம்மா கிட்ட ரேவதி கல்யாணத்தை பத்தி பேசுங்க. இப்போ ஒத்துப்பாங்க. அவங்க தான் ரேவதி கண்டிஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க? யோ சிலம்பம், இவங்கள தூண்டி விட்டுட்டு அத்தை கிட்ட போய் பேச சொல்றியா? இங்க பாரு, அத்தை காளியாட்டம் ஆடிடுவாங்க பாத்துக்க. ரோகிணி, இந்த மாமன் சொல்றேன், யாரும் அத்தைய பார்த்து எதுவும் பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏங்க, அவர் அப்படித்தாங்க சொல்லுவாரு. உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா. அப்போ 3 பேரும் போய் உங்க அம்மா கிட்ட பேசுங்க. சரி.
வாங்க. ஐயோ எவ்வளவு பாட்டு போறாங்களே. ஏய் நில்லு, இந்த மாமா சொல்றத கேளு. தள்ளு. போகாத ரோகிணி. அம்மா, என்ன? அக்கா பேசுனத நினைச்சு கோவமா இருக்கீங்களா? ஆமா, அவ இப்படி பேசுவா, என்கிட்டயே கண்டிஷன் போடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா, அக்கா பேசுனதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஆமாம்மா, நீங்க எப்படி எங்களுக்கு முக்கியமோ அப்படி அப்பாவும் எங்களுக்கு முக்கியம்தாம்மா. அப்பா உங்களை மாரி இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்ல. இன்னி வரைக்கும் உங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்காரு. அவர் பெருசா எதுவும் ஆசைப்படவும் இல்லை. அவரோட அப்பா அம்மாவை ஒரு தடவை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இதுல என்னம்மா தப்பு இருக்கு? போய் பார்த்து பேசுறதுல என்னம்மா ஆயிட போகுது? பிள்ளைங்க தேவைய அப்பா அம்மா நிறைவேற்றி வைக்கிற மாதிரி ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பா அம்மா தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறதும் பிள்ளைங்க கடமை தானே. ப்ளீஸ்மா, நீங்க கொஞ்சம் மனசு வச்சு இதுக்கு ஒத்துக்கணும். இது நடந்தா அப்பாவும் சந்தோஷப்படுவாரு, ரேவதியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா. அம்மா ப்ளீஸ்மா.